பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் பகுதியிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற குண்டுவெடிப்புக்கு இணையான ஒரு குண்டுவெடிப்பு இஸ்லாமாபாத் பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த குண்டுவெடிப்பில் 12 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. 21 பேர் வரை காயமடைந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கொல்லப்பட்டவர்களையும் காயமடைந்தவரும் பெரும்பாலானவர்கள் சட்டத்தரணிகள். இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தை அருகாமையில் இடம்பெற்றிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. புதுடில்லி தாக்குதலுக்கு இணையான தாக்குதல் என்றுதான் இது குறிப்பிடப்படுகிறது. புதுடில்லி தாக்குதல் தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்துக்குள் பொருத்தப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டரில் தான் இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் அதனை எந்த வகையில் உறுதிப்படுத்தலாம் என்று கூறவில்லை. NIA அதே போன்று இந்திய உளவு அமைப்புகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய முதற்கட்ட விசாரணையில் பல தகவல்கள் கிடைத்திருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை அண்மை காலங்களிலே அவதானித்திருப்பீர்கள். கடந்த வாரத்திலே இந்திய உளவு அமைப்பை மேற்கோள் காட்டி ஒரு முக்கியமான செய்தி வந்திருந்தது. அதனை பலரும் கடந்து சென்று விட்டார்கள். அல்லது இது வளமையாக திசை திருப்பலுக்காக அல்லது இந்திய அரசால் பரப்பப்படுகின்ற செய்தி என்கின்ற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்பட்டது. இப்போதுதான் ஒரு முக்கியமான நகர்வு இங்கு அவதானிக்கப்பட இருக்கின்றது. தாவூத் இப்ராஹிம் என்ற ஒரு பயங்கரவாதி அல்லது பயங்கரவாத அமைப்பை நடத்தக்கூடிய ஒருவர் தென்னிந்தியா வழியாக போதைப்பொருள் கடத்தல்களுக்கு இலங்கையர்களோடு இணைந்து செயற்படுவதாக இந்திய புலனாய்வுத்துறை தகவல் வழங்கியிருந்தது. இந்திய புலனாய்வு அமைப்புகள் சமீபத்திய உளவு தகவல்களின் உள்ளீடுகளின்படி இந்த தகவல் வெளிவந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த குற்றச்சாட்டில் இந்திய உளவு அமைப்புகள் மிக துல்லியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தன. விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளை உள்ளீர்க்கும் செயற்பாடுகளுள் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் இது தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் அதாவது அந்த வைரசுகளை வழிமறித்து அந்த தகவல்களை தாங்கள் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தன. அது மட்டுமல்லாது மாபெரும் போதை வஸ்து வலையமைப்பு இயங்குவதாக கடந்த வாரங்களிலே இந்த தகவல் வெளியாகி இருந்தமையும் அனைவரும் அறிந்ததொன்றாக இருக்கின்றது. இந்த செய்திகளின் நீட்சியாக பார்க்கின்ற போது அங்குதான் பலத்த சந்தேகங்கள் எழுகின்றது.